டிகு, நாளைக்கு சாட்டர்டே, நம்மளுக்கு ஸ்கூல் லீவு. அதனால நம்ம 2 பேரும் ஜாலியாக பார்க்கில் போய் விளையாடலாமா? உங்கள் மம்மிகிட்ட கேளு பர்மிஷன். டீனா, எங்கள் வீட்டை பற்றி உனக்கு தெரியாது. ஆர்மி கூட தோற்று போயிடும். எங்கள் மம்மி எப்போ பார்த்தாலும் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு பல்லு விளக்கணும், 6:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. என்னை பார்க்கெலாம் அனுப்ப மாட்டாங்க. நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு எனக்கே தெரியல. டீகு, இதே மாதிரியே இருந்தேன்னா பைத்தியம் தான் பிடிக்கும். இடையில கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாண்டுட்டா தான் நமக்கு ஜாலியாக இருக்கும். அப்புறம் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூலுக்கு போகணும். அப்போ ரொம்ப போர் அடிக்கும். இதனால நம்ம பார்க்குக்கு போய் இன்னைக்கு விளையாடலாம். வாய்ப்பே இல்லை. நீ என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா அப்பா எனக்கு விட மாட்டாங்க. நான் சொல்கிறபடி செய்யி. உங்கள் அம்மாவே உன்னை ஸ்நாக்ஸும் வாட்டர் கேனு கொடுத்து போய் விளையாடிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. அப்படி என்னதான் செய்யணும்னு சொல்ல, எனக்கு நானும் செஞ்சிடுறேன். உன் காதை காட்டி சொல்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இதுபடி செய்யி. உங்கள் மம்மி ஒன்று அனுப்பிடுவாங்க. நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன். டிகு கண்ணா, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? ஜாலியாக இருந்தீங்களா? சரி, மம்மி இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு ஸ்நாக்ஸ் வந்து டைனிங் ஹாலில் வச்சுருக்கேன். போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருங்க. அப்புறமே மம்மி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன். ஓகேவா? டீனா சொன்னதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மம்மி மம்மி மம்மி. டிகு, ஏன் இப்படி காத்துட்டு வந்து கத்துற? லைட்டாக தலைவலி இருந்துச்சு. இப்போ நீ கத்துனதுனால ரொம்ப அதிகமாயிடுச்சு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. போய் அமைதியாக டிவியை பாரு. மம்மி, எனக்கு உச்சா வர மாதிரி இருக்கு. ஏன் டிகு, பாத்ரூம் போக வேண்டியதுன்னு இதுக்கெல்லாம் மம்மியை எழுப்புவியா? ஓகே மம்மி. மம்மி, அந்த டிராயிங் கிரேயான்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? டிகு கண்ணா, ப்ளீஸ், மம்மிக்கு தூக்கமாக வருது. நான் அப்புறமே எடுத்து தரேனே. ஓகே மம்மி. மம்மி மம்மி. என்னடா வேணும் உனக்கு? கொஞ்ச நேரம் அமைதியாக இரேன். மம்மி மம்மி. என்னப்பா உனக்கு வேணும்? எனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தால் தாங்களே. அம்மா ஃப்ரிட்ஜில் உனக்கு ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். அதை போய் எடுத்து சாப்பிடுப்பா. மம்மி, இந்த சேனல் கொஞ்சம் மாற்றுங்களேன். சேனல்லாம் மாத்துறதுக்கு ஏன்பா இப்படி என்ன கூப்பிடுற? மம்மி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா டீனாவோட போய் பார்க்கில் விளையாடிட்டு வரட்டுமா? டீனாவோடையா? தயவு செய்து தம்பி, போயிட்டு விளையாடிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வரியாப்பா? ஏய் ஜாலி ஜாலி, ஏய் ஜாலி ஜாலி. நல்ல சான்ஸ். நல்ல வேலை, டீனா சொன்னபடி செஞ்சோம். அதுபடி மம்மி நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சூப்பர். டீனா, நீ சொன்னபடி இன்னைக்கு செஞ்ச. மம்மி என்ன போய் விளையாடிட்டு 1 hour கழிச்சு வர சொல்லிட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு தெரியாதா டிகு, நான் எவ்வளோ நாளாக இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீக்லி நான் விளையாட வந்துடுவேங்க. நம்ம பாட்டுக்கு போட்டி விளையாடலாமா டீனா? டிகு, நேற்று டிவியில் ஒரு பாட்டு பார்த்தேன். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம வேணா அதை பாடி விளையாடலாமா? சரி டீனா, ஃபர்ஸ்ட் நீ பாடு, அப்புறம் நான் பாடுறேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. என்ன டீனா நீ சரியான மொக்க பாட்டா பாடிட்டு இருக்க. நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாரு. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. இந்த வேர்வைக்கும் வெற்றிக்கும் வேலைக்குமே. ஐயோ, வந்து போச்சே. இப்ப நான் பாடுறேன். காலை காணவி நீ காதல் கொண்டேன், கண்ணிலே தேனவன் காணவில்லை, கண்ணிலே தேனவன் காணவில்லை, எரும மாட்டை காணவில்லை,
மீசையில்லா பூனை திருடி தின்ன பாக்குறியா தும்சு கட்ட மீனை நீ மூணை சி பானை சிச்சா ஐயோ மறந்து போச்சுடா. காக்கா முட்டை காக்கா முட்டை. ஏய் காக்கா முட்டை எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஏய் காக்கா முட்டையை சாப்பிட்டா காக்கா மாதிரி நம்மளும் காக்கான்னு கத்துவோம். ஏய் நேத்து டிவியில பார்த்தேன்டா, ஒரு முதல்ல முட்டை போட்டுச்சு தெரியுமா? எத்தனை தண்டி இருந்துச்சு தெரியுமா முதல்ல முட்டை? சரி டிகு, எங்க மம்மி தேடுவாங்க, நம்ம விளையாண்டதெல்லாம் போதும், நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் வீட்டில் போய் எங்கள் மம்மி ஷாப்பிங் போகணும்னு சொன்னாங்க, அதனால நான் போய் ரெடி ஆயிட்டு ஷாப்பிங் போகணும். டீனா என்ன விளையாட கூப்பிட்டுட்டு நீ போறேங்கிறியா? இப்போ தானே வந்தோம், கொஞ்ச நேரம் தானே ஆகுது. ஓகே டிகு பாய். மம்மியை டார்ச்சர் பண்ணி இவளோட விளையாட வந்தா இப்படி கொஞ்ச நேரம் கூட விளையாடாம இப்படி போயிட்டாளே. இவளை நம்பி இனிமேல் விளையாட வரவே கூடாது. மம்மி வேற 1 மணி நேரம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சீக்கிரம் போனால் நமக்கு ஓத தான் விழுவும். சரி விடு, அரசியல்ல இதெல்லாம் சகஜம் தானே உத வாங்குறது. சரி ஓகே, என்ன பண்ணுறது, அவளும் போயிட்டா, தனியாக எவ்வளோ நேரம் தான் விளையாடுறது. சரி பொறுமையாக வீட்டுக்கு நடந்து போயிட்டு விளையாடலாம், வீட்டிலே விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்காம நீங்களும் உங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு மம்மியை டார்ச்சர் பண்ணாமல் உத வாங்காமல் வீட்டில் விளையாடுங்க. நான் தான் உங்கள் டீனா. நம்ம பேபி டான் சேனலை நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் டீக்கு பேசுகிறேன், எங்கள் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் டிகு மம்மி பேசுகிறேன். எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு டான்னு கரெக்ட் டைமுக்கு வந்து சேரும்.